ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரோபோட் லவ்வோட நம்ம ஃபைனல் பார்ட்குள்ளே வந்துட்டோம். என்னடா அதுக்குள்ளேட்டி ஃபைனல் பார்ட்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இது வந்து நம்மளோட 4th பார்ட், அது ஃபைனல் பார்ட்டாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. இப்போ ஜேகே தான், இந்த பூலோகம் எப்படியாவது எனக்கு அழிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஜேகே மனசில் என்னென்னமோ தோணுது. அவருக்கு இந்த பூலோகம் இருக்கவே கூடாது, தரமட்டமாக்கணும்னு ஜேகேக்கு ஒரு எண்ணம். இப்போ டே சைடை காமிச்சோன்னா டே தான் அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த லேபில். இப்போ ஜேகே அந்த இடத்துக்கு போகிறாரு. கண்ணை முழிச்சு பாரு டே அப்படின்னு சொல்ல, இப்போ டே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. இப்போ டேக்கு ஒன்றுமே புரியல. எங்கே இருக்கேன், என்னை விட்டு எதுக்கு என்னை இப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க ஜேகே அப்படின்னு டே தான் கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே தான், பாரு இந்த மாதிரி பேசுகிறன்னு எனக்கு பிடிக்காது. எப்படி நீ பேசிகிட்ருக்க? என்னோடய வாய்ஸே இதுதான் ஜேகே, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு டே தான் கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகே தான், பாரு எனக்கு மனுஷங்களை கண்டாவே பிடிக்காது. இல்லை எனக்கு புரியலை. நான் ஒரு ரோபோட், இப்போ புரியுதா? என்ன சொல்கிற? நீ ரோபோட்டா? எப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ ஜேகே அப்படியே ஒரு கண்ணை எடுத்து பிச்சு காட்டுறாரு. அந்த கண்ணிலேருந்து ஒரு ப்ளூ கலர் லைட்டு அப்படியே டேவோட முகத்தில் அடிக்கா. இப்போ டேவே அப்படியே ஷாக்காகி ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. ஜேகே நீ ரோபோட்டா? என்னால் நம்பவே முடியல. என்ன சிஸ்டர் அப்படின்னு டே தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா டேக்கு ஜேகே மேலே லவ் ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் டே வந்து சொல்லவே இல்லை. ஜேகேக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி ஃபீலும் கிடையாது. அவர் வந்தது அவர் பூமி அழிக்கணும், அவ்வளோதான். இப்போ டே தான், என்ன நடக்குது ஜேகே இங்கே? என்ன நீ ரோபோடா? என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே வாங்கிட்டாரு. இப்போ ஜேகே தான் அப்படியே தட்டுறாரு. டே எந்திரிச்சு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தட்டிகிட்டே இருக்கா. இப்போ டே வந்து கண்ணை முழிக்கிற பாடே இல்லை. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை தூக்கிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டாரு. தூங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பி கமாண்டர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, எல்லா வேலையும் சீக்கிரமாக நடக்கணும். இந்த பூலோகத்தை எவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியுமோ இவ்வளோ சீக்கிரம் அடிங்க, புரியுதா? புரியுது பாஸ், புரியுது சார் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா எல்லாமே தரமட்டமாகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அங்கே கீழே பார்த்தா நிலவரம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அங்கங்கே மக்கள் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. எங்களெல்லாம் காப்பாற்றுங்க ப்ளீஸ், எங்களெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. ரோபோட்ஸ்லாம் விடவே இல்லை, மக்களை பிடிச்சி வச்சு அப்படி சித்திரப்படுத்துகிறாங்க. சில மக்கள்லாம் அப்படியே ரோபோட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பட்டே கண்ணை முழிச்சிட்டாரு. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்ருக்காரு. என்ன இடம், என்ன நடந்துச்சு? ஜேகே ஒரு ரோபோட்டா? என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு டே தான் குழம்பிகிட்டே இருக்கா. அந்த சைடு ஒரு ரோபோட் நடந்து வரதை டேவால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே டே வந்து படுத்துட்டாரு. அந்த ரோபோட்டு அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. இப்போ டே தான், இங்கேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போகிறாரு. அவருக்கு எங்கே போகணுன்னு தெரியல. என்னென்னமோ டச் பண்ணுறாரு. ஜேகேக்கு கரெக்டாக இந்த ஒரு சிக்னல் கிடைக்கிது, யாரோ எதையோ ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போ ஜேகேவும் அப்படியே நடந்து வர சத்தம் டேக்கு கேட்குது. இப்போ டேக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே வந்து பெட்டில் அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே படுத்து தூங்குற மாதிரியே நட்டிக்கா. இப்போ ஜேகே அப்படியே டேவை ஸ்கேன் பண்ணிவிட்டு, ஏன் தூங்கிட்டு இருக்கான், வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. அங்கே ஒரு சோல்ஜர் தான். பாஸ் நான் தான். ஓ நீதானா, பார்த்து வேலை செய் சரியா
ஆ சரிங்க பாஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரோபோட் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஜிக்கவும் அங்கேருந்து டேவ ஒரு மாதிரி பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. இப்போ டே தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ அங்கே ஒரு சிப் மாதிரி ஒன்று கிடைக்கிது. இந்த சிப் கீழே ஒன்று இந்த ரோபோட்டை வந்து மனுஷனா மாற்றணும்னா இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி எழுதி வேற வச்சிருக்கு. இது டேக்கு ஒரு மாதிரி சாதகமாக போயிடுச்சு. என்னது ரோபோட்டை மனுஷனா மாத்துறதா? அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டேதா யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கா. இப்போ பின்னாடி ஒரு சவுண்டு டேக்கு அப்படியே பதட்டமாகுது. யாரா இருக்கோ அப்படின்னு வந்து லைட்டாக திரும்பி பார்க்க அங்கே ஒரு சோல்ஜர் தான் கன்னை வச்சுட்டு நிற்கிறாங்க. கன்னை வச்சுட்டு டேவோட வண்டியிலே வைக்க டேலாம் ஷாக் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, உன்னை விட முடியாது. என்ன ஹியூமன், நீ இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்டர் ஷூட் பண்ண வர டே வந்து அப்படியே அடித்து அந்த ரோபோட்டை கீழே தள்ளி விட்டு பேட்டரியை வந்து பிடுங்கி விட்டாரு. அந்த ரோபோட்டோ அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ டே தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரோபோட்டை எப்படி ஹியூமனாக மாற்றுறது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்படியே அதை செஞ்சு முடிச்சிட்டாரு ஒரு சிப்பு மாதிரி. இப்போ டே தான் இப்போ என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பை கையிலே வச்சுருக்காரு. அந்த சிப்பை ஜஸ்ட் ஒன்ஸ் பொருத்திட்டோம்னா அந்த ரோபோட் அப்படியே ஹியூமனாக மாறிடும். அந்த ரோபோட் குணன்ற ஃபுல்லாகவே அழிஞ்சு அப்படியே ஹியூமனாக மாறிடும். இப்போ டே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க இப்போ அந்த மயங்கி கிடக்கிற அந்த ரோபோட்டுக்கு அந்த சிப்பை மாட்டி விட்றாரு. அப்படியே அந்த ரோபோட் ஹியூமனாக மாறுது. ஹியூமனாக மாறினதுக்கப்புறம் இப்போ டே தான் பரவாயில்ல, இது ஹியூமனாக மாறிடுச்சு, அப்போ ஜிகேவும் ஹியூமனாக மாறிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே ஒளிஞ்சு போகிறாரு. ஜிகேவோட கண்ணில் சுத்தமாக டே படவே இல்லை. ஒரு லைட்டாக ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ ஜிகே தான், யார் இது, என் கண்ணை முன்னாடி வந்துடுங்க, நானாக கண்டுபிடிச்சேன்னா விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், என் கண்ணு முன்னாடி வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ டே தான் அப்படியே முன்னே வராரு. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு, நீ எப்போ கண்ண முழிச்சா அப்படின்னு ஜேகே தான் டே கிட்ட கேட்டுட்ருக்கா. இப்போ டே தான் நான் இப்போ தான் முழிச்சேன் ஜேகே அப்படின்னு டே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேவும் டேவை ஒரு மாதிரி பார்த்துட்டு, எதுக்கு இங்கே வந்தா, உன்னை நான் அந்த ரூமில் தானே இருக்க சொன்னா, எதுக்கு இப்போ இங்கே வந்தா? அது வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டே தான் கிட்ட வர. இப்போ ஜேகே அப்படியே தள்ளி போய்ட்டு, இப்போ எதுக்கு கிட்ட வர, அங்கேருந்தே பேசு சரியா, எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து பேசுகிற, கிட்ட வர வேலையை பார்த்துக்கிட்டா அவ்வளோதான், உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ டே தான், ஜேகே உங்ககிட்ட இதை கொடுக்கலான்னு, என்ன இது, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த சைடு திரும்பிக்க. இப்போ டே அப்படியே முட்டி போட்டு, ஜேகே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல ஜேகேவும் திரும்பி பார்க்குறாரு. ஜேகே அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. டே என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்னது இது? அது வந்து ஜேகே, நான் 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 லவ் பண்ணுறேன். என்னது லவ்வா? அப்படின்னா என்னது? இந்த புதுசாக என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கா. நான் ஒரு ரோபோட், புரியுதா? உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, எந்த படிக்கட்டு வச்சாலும் செட்டே ஆகாது, புரிஞ்சுக்கோ. ஆனால் ஜிகே, நான் ஒரு நிமிஷம் சொல்கிறது இங்கே பாருட்டே, நீ ஒரு ஹியூமன் சரியா, ஒரு ஹியூமன் ரோபோட்டை லவ் பண்ண முடியாது சொன்னால் புரிஞ்சுக்கோ. ஆனால் ஜிகே, என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இங்கே பாரு, நீ என்ன தான் வழி சொன்னாலும் ஓ மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை. நான் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்தேனே தவிர உன்னை லவ் பண்ணுறது கிடையாது, புரியுதா? ஆனால் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு இப்பட்டே அப்படியே கிட்ட வந்து அந்த சிப்பை மாட்டி விட அப்படியே ஜேகே ஷட் டவுன் ஆகி போய் அப்படியே வந்து படுக்கிறாரு. இப்பட்டே அப்படியே ஜேகே வந்து தூக்கிட்டு வந்து வராரு. இப்போ கொஞ்சம் டீஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே அப்படியே கண்ணை முழிச்சிட்டு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து நார்மலாக கேட்குறாரு. இப்போ டே தான், ஜிகே நீங்கள் இங்கே தான் ஹாஸ்பிட்டலில்,
ஹாஸ்பிட்டல்லையா? ஆ, என்னது? என்ன பிளேஸ் இது? ஏதோ புதுசா இருக்கிற மாரி இருக்கு. ஆ, ஜேகே என்ன ஞாபகம் இருக்கா? ஆ, இருக்குட்டே. அவன் பேரு டே தானா? ஆ, நான் தான். ஆ, எனக்கு இருக்கு. ஆ, நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம்ல? ஆ, ஆமா ஜேகே. நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம். இப்ப ஞாபகம் வந்துச்சா? ஆ, எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னு ஜேகே தான் சொல்லிட்டுருக்கா. டேவும் அப்படியே ஜேகேவ ஹாப்பியா ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அவங்களோட லைஃப்ப ஹாப்பியா லீட் பண்றாங்க. ஓகே சில்லுக்குட்டீஸ், நான் இந்த எஃப்எஃப்பை இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபைனல் பார்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். இது உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருக்காதான்னு எனக்கு தெரில. பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சில்லுக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியா, ஹெல்த்தியா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை.